ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ரமேஷ் குமார். நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஜாவா ப்ரோகிராமிங் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எதர் ஃப்ரெஷரா இருக்கட்டும், ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கட்டும். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல வந்து டிஃபால்ட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ சீரிஸ்ல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டா எல்லா இன்டர்வியூலுமே ஃபேக்டோரியல் நம்பரை வச்சு ஃப்ரெஷருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னா என்னன்னு புரியணும். ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணணும், ஃபேக்டோரியல் நம்பர்னா என்ன, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமவே ரைட் பண்ண போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 அப் டு எ கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னீங்க அப்படின்னா, ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது இப்ப நான் என்னன்றது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. என்னன்றது வந்து என்ன எய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து 1ல இருந்து என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். 0ல இருந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து 0 ஆர் 1 இதுல இருந்து புடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை வச்சு நீங்க ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுக்க முடியாது. ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 அப் டு கிவன் நம்பர் அப்படின்னா n அப்படின்றது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்னன்றது என்ன வேல்யூ பாஸ் பண்ற 1னா 1 ஃபேக்டோரியல், என்ன 2னா 2 ஃபேக்டோரியல், அந்த மாதிரி நீ என்ன ஃபேக்டோரியல் உள்ள பாஸ் பண்றியோ அந்த நம்பர் நீ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பிளமேஷன் மார்க் தான் வந்து அந்த ஃபேக்டோரியல் சிம்பிளுக்கு யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேக்டோரியல் 5க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப 5 ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது என்னன்னா 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு போட்டு 5 ஃபேக்டோரியல் அவுட்புட் என்ன அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்டீஜர் நம்பர் நீங்க எடுக்கக்கூடாது. ஃபேக்டோரியல் நம்பரோட ஃபார்முலா ஜென்ரலா எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க பாத்துக்கோங்க, n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n அப்படின்றது என்ன வேல்யூ கொடுக்க போறோம். இப்ப நான் 5 ஃபேக்டோரியல் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்றது 5 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதோட ஃபார்முலா பாருங்க. இந்த n-ன்றது 5, இந்த இடத்துல 5 minus 1 இருக்கும், இந்த இடத்துல 5 minus 2 இருக்கும். இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா into 1. அப்ப நம்மளோட ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீ என்ன ஃபேக்டோரியல் இப்ப நீ 6 ஃபேக்டோரியல் கொடுத்தா என்ன நடக்கும், 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அந்த மாதிரி நம்ம ஃபேக்டோரியல் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபேக்டோரியல் நம்பர் into -1 into -1 அந்த மாதிரி நீங்க இந்த ஃபேக்டோரியல் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எல்லா இன்டர்வியூலயுமே டிஃபால்ட்டா வந்து ஃபேக்டோரியல் நம்பர்னா என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுத்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அதோட சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணி டெஃபினைட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்னன்னா n into n minus 1 into n minus 2 அப்படின்ட்டு நீ கொடுக்குற நம்பர் வந்து ஒவ்வொரு வேல்யூவா அதை மைனஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஃபேக்டோரியல் நம்பர். மெயினா வந்து 0 அப்படின்றது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர் தான். டிஃபால்ட்டா 0 ஃபேக்டோரியல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ வந்து 1. அப்ப நீ 1 ஃபேக்டோரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 0ன்ற வேல்யூ நீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க நினைச்ச அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். அதை தான் டிஃபால்ட்டா அப்படி கொடுத்திருப்பாங்க அந்த டெஃபினேஷன்லவே. மெயினா வந்து ஏன் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம், அது ஜாவா ப்ரோக்ராம்க்கு எதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் நீங்க போட சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் போடணும் அப்படின்றது உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ஏன் போடுறோம் அப்படின்னா, நார்மலா வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து வேரியஸ் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றதுல, அல்காரிதம் அப்படின்றது ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன், அதான் வந்து அல்காரிதம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் நான் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ், மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ரிலேட்டடா சீக்வென்ஸ் அல்காரிதம், சீரியஸ் அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஃபேக்டோரியல் நம்பர் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து கிராஃபிக்கலா நான் ஏதாவது ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு ட்ரீ வரையணும், இல்லைன்னா ஒரு கிராஃப் வந்து ப்ரோக்ராமட்டிக்கலா நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபேக்டோரியல் நம்பர் தேவைப்படும். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு மிஷினை வந்து நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அல்காரிதம் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி இடத்துலயுமே இந்த ஃபேக்டோரியல் நம்பர் யூஸ் ஆகும். அப்ப ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது சும்மா ஒரு ப்ரோக்ராம் வந்து சும்மா பிளைண்டா கிரியேட் பண்றதுல மெயினா நமக்கு என்ன அப்படின்னா ரியல் டைம் யூசேஜ் பர்பஸ், அதாவது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஏரியால எல்லாம் யூஸ் ஆகுது. இதுக்காக தான் ஃபேக்டோரியல் நம்பர் படிக்க போறோம். அப்ப நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் இன்டர்வியூ போனாலும் சரி, இல்ல ஒரு நார்மல் ஜாவா டெவலப்பராவோ இல்ல பைத்தான் என்ன ப்ரோக்ராமோ ஒரு பேசிக் ஃப்ரெஷரா நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கூட அதோட ரியல் டைம் யூசேஜ் புரியணும். நம்ம ஃபேக்டோரியல் நம்பர் ஏன் படிக்கிறோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம்ல படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேரியஸ் ஏரியால நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஃபேக்டோரியல் நம்பர் நம்ம படிக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணலாம். இந்த ஃபேக்டோரியல் நம்பர்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபேக்டோரியல் நம்பர்ல வந்து ஒரு யூனிக் பாஸ்வேர்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு 6 டிஜிட்ஸ் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது ரேண்டமா எனக்கு ஜென்ரேட் ஆகணும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கு
பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 டிஜிட்ஸ் கொடுத்தா எவ்வளவு யூனிக்கா கிரியேட் பண்ண முடியும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டை நான் ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு சீக்வன்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் போடுறேன் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க. அப்ப நான் 6 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ் பண்றேன். 6 ஃபேக்டோரியல் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 4 இந்த 6 கேரக்டர் இருக்கு. இந்த 6 கேரக்டரை வந்து நான் எவ்வளவு டைம் வந்து யூனிக்கா கிரியேட் பண்ண முடியும் சீக்வன்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஏ வரணும், அடுத்த லைன் வரப்ப ஏ வரக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா இதை மெர்ஜ் பண்ணி இந்த 6 கேரக்டர் வந்து எவ்வளவு யூனிக் பாஸ்வேர்டு என்னால பர்மியூட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கான மெயின் வேலையை. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு எக்லிப்ஸ் ஐடி தான் நான் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்கேஜ் நேம் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். அதுல வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என் கிளாஸ் கீவேர்ட் அது பக்கத்துல இருக்கிறது கிளாஸ் நேம். ஜாவால டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தெரியும் மெயின் மெத்தட் இல்லாம ப்ரோக்ராமே கிரியேட் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன், சிஸ்டம் வந்து நம்ம டிஃபால்ட்டே இந்த ஐடியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட்கட்ல நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணும். மெயின் மெத்தட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கும், ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைன் ஃபேக்டோரியல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன் ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ இந்த மெத்தட் தான் அந்த ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க போகுது. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடே நம்ம சிஸ்டம்ல நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ள ஒரு நம்பர் நான் பாஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தடுக்குள்ள வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ண போறேன். அந்த நம்பர் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த வேல்யூ நான் என்ன வேல்யூ இதுக்குள்ள பாஸ் பண்ண போறனோ அந்த வேல்யூ எனக்கு வந்து ஃபேக்டோரியல கண்டுபிடிக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டா டைப்பிங்க பாஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் 6 கேரக்டர்ஸ்ல பாஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்டீஜர் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அந்த வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா நான் என்ன வேல்யூ உள்ளே பாஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூ உள்ளே போயிட்டு அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை லாங்காக ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ பாசிபிள் வேர்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிபிள் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்வன்ஸ் பாசிபிள் 6 ஃபேக்டோரியலுக்கு எவ்வளோ பாஸ்வேர்டு வந்து எனக்கு யூனிக்காக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆர் சிஸ்டமே நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த மவுஸ் ஓவர்ல போயிட்டு இங்கே கிரியேட் மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே எனக்கு அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தட் அதுவே கிரியேட் பண்ண மெத்தட். ஸோ பிரைவேட் வேரியபிள் ஒன்று அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக் கீவேர்டுன்றது ஆப்ஜெக்ட் இல்லாமல் அக்சஸ் கால் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து லாங் அப்படின்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போது பிளஸ் இந்த மெத்தடோட நேம் இது. ஸோ இதுக்குள்ள நீ என்ன வேல்யூ பாஸ் பண்றியோ அது இந்த வேரியபிளை எடுத்துக்கிட்டு அது உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரியும் இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தட்ல வந்து டிஃபால்ட்டா இப்போ இந்த கேரக்டர்ஸ் வருது பாத்தீங்களா. ஸோ இப்போ இந்த கேரக்டர் வேல்யூ வந்து இப்போ என்ன கேரக்டர் அதுக்குள்ள வருதோ அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா இமேஜின் இப்போ எனக்கு வந்து இஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன ரிசல்ட் வரும், 1 வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துலவே வந்து கமெண்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ 0 ஃபேக்டோரியல் அப்படின்றதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா 1ன்றது அதோட வேல்யூ. கரெக்டா? அதனால டிஃபால்ட்டா இப்போ நீங்க கேரக்டரோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 6ன்னு பாஸ் பண்ணாம 0ன்னு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள 0 வரும். இந்த மெத்தட் கால் ஆகிறப்ப இதுக்கு 0 அசைன் ஆகும். இந்த வேல்யூ இதுக்கு வந்து 0 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இந்த லூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த லூப் குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 1ன்ற வேல்யூ வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 0வை தவிர எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் 1ல இருந்து நீ எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமா. அப்ப என்ன பண்றேன், ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்மி வேல்யூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லாங் ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். இந்த வேல்யூல இதுக்கு முன்னாடி நான் ஒரு லூப் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். i ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளுடைய அந்த கேரக்டர்ஸ் நம்ம எந்த வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த கேரக்டரோட வேல்யூ இதுக்குள்ள பாஸ் பண்ணிடுறேன், இன்டீஜர் வேல்யூ. ஸோ அந்த லென்த் வந்து அந்த லெஸ் தென் அது வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா i பிளஸ் பிளஸ். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபார் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றது. ஸோ அந்த வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 1ன்ற வேல்யூ. ஏன்னா ஜீரோக்கு நம்ம டிஃபால்ட்டா இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிருக்கோம். அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன் ஐயோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேரக்டர்ஸ். கேரக்டர் வந்து நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்க, இப்போ நான் 600 கேரக்டர் பாஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ 1 6 வந்து லெஸ் தெனா தான் இருக்கு. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு அடுத்த லைன் என்ன வரும், i பிளஸ் பிளஸ். அப்ப என்ன ஆகும், இது வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஐயோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆயின பின்னாடி தான் அந்த
இன்கிரிமெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப i பிளஸ் பிளஸ்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஸோ 0 அப்படின்ற கேரக்டர்ல 0ன்ற வேல்யூ பாஸ் பண்ணா உனக்கு டிஃபால்ட்டா 1 ரிட்டர்ன் ஆகும். 0 தவிர நீ எந்த வேல்யூ பாஸ் பண்றதா இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணும் இந்த லூப்புக்குள்ள போயிட்டு செக் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இந்த லூப்புக்குள்ள என்ன பண்றேன்னா ஆல்ரெடி ரிசல்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு வச்சிருக்கேனா இப்போ இங்க என்ன பண்றேன் ரிசல்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா நம்ம ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்றேன். ஃபேக்டோரியல் வேல்யூனா என்ன சொன்னோம் நம்ம சோ இந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல நீ என்ன ஃபேக்டோரியல் நம்பர் கொடுக்குறியோ அந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல எப்படி ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவோம் 5ன்னு கொடுத்த அப்படின்னா 5 இன்டூ 5 மைனஸ் 1 எவ்வளவு வரும் 4 இன்டூ 5 மைனஸ் 2 3 அப்படி ஒவ்வொரு வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா அந்த 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுமா. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த லூப்புக்குள்ள என்ன வேல்யூ ஐயோட வேல்யூ பாஸ் பண்றேன் அந்த வேல்யூ லெஸ் தென் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிட்டு அதையும் மல்டிப்ளை பண்றேன். சோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு என்ன வேல்யூ ரிசல்ட் வருதோ அந்த வேல்யூ எனக்கு இங்க வந்துடும். இந்த லூப்புக்குள்ள வந்துச்சுன்னா ரிசல்ட்டோட வேல்யூ வந்து என்ன மல்டிப்ளை பண்ணி வரும். இந்த லூப்புக்குள்ள வரல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கும் ரிசல்ட்டோட வேல்யூ 1 தான் இருக்கும். அது இதுல வந்துடும். எய்தர் கேரக்டர் வந்து 0வா இருந்தாலும் இட் வில் கம் இன்சைட் திஸ் லூப் ஆர் கேரக்டரோட வேல்யூ 0 இல்ல வேற ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ள வரும். சோ இப்போ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா லாங்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது. சோ இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு எங்க வரப்போகுது அப்படின்னா இந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து இந்த பாசிபிள் வேர்ட்ஸ்ல இருக்கும். சோ நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. சோ அகைன் ஷார்ட்கட்ல வந்து SY_S1 போட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றது. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ஜஸ்ட் செக் பண்ணலாம் எவ்வளோ யூனிக் பாஸ்வேர்ட் நம்மனால ஜென்ரேட் பண்ண முடியுது. யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் எவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே பாசிபிள் வேர்ட்ஸ் ஸோ நீ பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் வந்து இல்லைன்னா இதை கூட எடுத்துக்கலாம் ப்ளஸ் ப்ளஸ் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிக் பாஸ்வேர்ட்ஸில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ கேரக்டருக்கு நான் இதை செக் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நம்பர் ஆஃப் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்த பின்னாடி இதில் வந்து நான் வந்து ஒரு அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக இதில் கூட கொடுத்துக்கிறேன் கேரக்டர்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ கேரக்டர் எடுத்திருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். say for example plus இந்த character is இந்த character ஓகே. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பாசிபிள் வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஓகே ஸோ த யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் யூனிக்கான எவ்வளோ பாஸ்வேர்ட் த பாசிபிள் யூனிக் பாஸ்வேர்டு கூட வச்சுக்கோங்க. த பாசிபிள் யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் என்ன கேரக்டரோ அந்த 6 கேரக்டர் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வருதா ஸோ த 6 ஆர் 5 கேரக்டர் என்ன கேரக்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த கேரக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான பாசிபிள் வேர்ட்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே ஸோ ஜஸ்ட் இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் தான் ப்ரோக்ராம் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். மெயின் மெத்தட்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைண்ட் ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்க போகுது. ஸோ ஃபேக்டோரியல் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மெத்தட். நீங்கள் எந்த பிஸ்னஸ் லாஜிக் இருந்தாலும் அந்த மெத்தடை தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபைண்ட் ஃபேக்டோரியல் மெத்தடுக்குள்ள ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். அந்த இன்டிஜர் வேல்யூ 0 தவிர பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன இருந்தாலும் அந்த வேல்யூ உள்ள போயிட்டு அந்த ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல வர ரிசல்ட்டை எடுத்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஃபேக்டோரியல் நம்பர் வந்து 1 தவிர பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 1க்கு மேல தவிர நீ எது கொடுத்தாலும் 0 கொடுத்த அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் 1. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க the possible unique characters the possible unique password 6 கேரக்டருக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 720 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு யூனிக்கா அந்த கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க 6 into 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 720 வரும். அதோட பாசிபிள் கீவேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாஸ்வேர்ட்ஸ் 0ன்னு கொடுக்குறேன். என்னோட கேரக்டர் வந்து பாசிபிள் 0ன்னு கொடுக்குறேன். அப்ப இது டிஃபால்ட்டா 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்ப 0 கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. அதுதான் நான் சொன்னேன் 0 ஃபேக்டோரியலுக்கு அதோட அவுட்புட் வந்து 1. இதை தவிர நீ எந்த ஃபேக்டோரியல் கொடுத்தாலும் அந்த ஃபேக்டோரியலோட அவுட்புட் இதை ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் ஃபேக்டோரியல். ஸோ இன்னொரு டைம் நம்ம சம்மரியா என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து நீ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுக்க முடியும். அது 1ல இருந்து கொடுத்தா மட்டும் தான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n minus 1 into n minus 2 up to 1 வரைக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபேக்டோரியல் ஏன் போறோம் அப்படின்னா ரியல் டைமா ஒரு அப்ளிகேஷன் நீ கிரியேட் பண்றப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கிராஃபிக்கலா நீ ரெப்ரசென்ட் பண்றது ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணணும், ஒரு ட்ரீ கிரியேட் பண்ணணும், ஆர் மேத்தமெட்டிக்கலா இப்போ இந்த லாஜிக்கலா நீ கண்டுபிடிக்கணும், ஒரு அல்காரிதம் நீ கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா ஃபேக்டோரியல் நம்பர் ஃபேக்டோரியலோட அல்காரிதம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால இது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ क्वेश्चंसல வந்து டிஃபால்ட்டா கேட்கறது இந்த இன்டர்வியூ क्वेश्चंस தான். ஸோ இதை பத்தின ஏதாவது டவுட் இருக்கு, இந்த டாபிக் புரியல, ஏதாவது இன்னும் எனக்கு கிளியரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.